அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஷாஸ் கிச்சன். இன்றைக்கி வித்தியாசமாக மொட்டை மாடியில் சமைச்சிருக்கோம். இது ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. அதனால் அங்கே வச்சு எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டுட்டு அதை ஒரு துண்டு விரித்து வச்சு அந்த துண்டில் ஃபுல்லாக வெட்டி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதை ஒரு பேனில் எண்ணெய் போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரையில் எல்லாத்தையுமே எடுத்துடணும் தனியாக. எடுத்துட்டு இப்போ செகண்ட் டைமு அதே எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பொரிச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக கலர் மாறும் போது எடுத்துடணும். பாருங்கள், கலர் மாறுது. கலர் மாறும் போது அதை ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ பவுலில் விரித்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கடைசியில் பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.